டெய்லி பைபிள் ஸ்கூல். தரித்திர வாழ்க்கை செழிப்பாகும், வியாதியோட படுக்கை சுகமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும். தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவர் ஸ்பிரிட், அவர் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையானவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நடத்துவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா. கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. நீ விசுவாசித்தால் உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு அப்பா உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறவர் பெரிய தேவன். அவர் மகத்துவம் உள்ளவர், சேவைகள் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரமம் உள்ளவர், அதிசயமானவர். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து, சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் எதுவும் எதுவும் இல்லை, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. சொல்லுங்க அப்பா, உங்களை எல்லாம் கூட அப்பா விசுவாசிக்கிறேன் அப்பா. அன்றைய நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப சொன்னாரே. அவரே மகிமையானவர், மகத்துவமுள்ள தேவன், காற்றும் கண்டு உருவாக்கினவர். அவரால் கூட அவருடைய வீட்டிலும் ஜீவனமா இருக்கிறாரே. கலைஞ நிறமுமே மீனின் வாயிலை காசை தோன்ற செய்திரேசா, இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலை காசை தோன்ற செய்திரேசா, இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும்
ஜெபம் இல்லை. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஜெபம் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் ஜெபம் இல்லை. ஆமென். நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உங்களை எல்லாமே கூட ராஜா தகப்பனே, வெறும் தண்ணீரை கூட திராட்சை மாற்றங்களா கூட ஆண்டவரே தகப்பனே, குழியில இருந்தாலும் குப்பையில இருந்தாலும் அப்பா அந்த மனிதனை விசுவாசிக்கிற மனிதனை எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரச்சிற தேவனா இருக்கும் கர்த்தாவே. உமக்கு நன்றி. நன்றி ராஜா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. 2ஆம் வசனம். அவன் இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். 3ஆம் வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. 4ஆம் வசனம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். 6ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடுப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். 7ஆம் வசனம். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? 8ஆம் வசனம். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? 9ஆம் வசனம். நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். 11ஆம் வசனம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். 12ஆம் வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று 13ஆம் வசனம். இயேசு, ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். 14ஆம் வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி 16ஆம் வசனம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 18ஆம் வசனம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி 19ஆம் வசனம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிட்சியமாய் வராது. 21ஆம் வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது.
இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். 22ஆம் வசனம், பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றையும் காணப்பட வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். 23ஆம் வசனம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். 24ஆம் வசனம், மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். 25ஆம் வசனம், அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. 26ஆம் வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். 27ஆம் வசனம், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜல பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. 28ஆம் வசனம், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். 29ஆம் வசனம், லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. 30ஆம் வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். 31ஆம் வசனம், அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். 33ஆம் வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். 34ஆம் வசனம், அந்த ராத்திரியில் ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 25ஆம் வசனம், திரிக்கை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். 36ஆம் வசனம், வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 37ஆம் வசனம், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இப்படியா எழுதியிருக்கிறது, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது பார்த்திங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல், அதாவது ஏசப்பாவுடைய வருகையில் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒரு சிலர் கைவிடப்படுவாங்க. யார் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, யார் கைவிடப்படுவாங்க அப்படின்ற வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். பிள்ளைகளாகிய நமக்கு நன்மை எது, தீமை எது, எது ஆசீர்வாதம், எது சாபம் என்றது நமக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? அதாவது இந்த பழம் சுவையானது, இந்த காய் கசப்பானது அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடிய வயசில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன? ஏசப்பாவுடைய வருகையில் நம்ம எல்லாரையும் ஏசப்பா ஏற்றுக்கொள்வாராங்க, தன்னிடமாக அவர் எடுத்துக்கொண்டு போவார். ஆனால் கைவிடப்படுதல் அப்படின்னா ஒரு சிலர் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றாதவர்கள் கைவிடப்படுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம், வயலில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களாம், ஒருத்தர் கைவிடப்பட்டுருவாங்களாம். அப்போ நம்ம ஸ்கூல்லையே இருக்கிறோம், ஸ்கூலில் இருக்கும்பொழுது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போவே ஜெபிக்கணும், ஏசப்பா என்னுடைய பள்ளியில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படணும், என்னுடைய கிளாஸில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படணும், ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற டேஷ் எங்கே? ஆ 8 பேர், ஆ 9 பேர், இ 7 பேர். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.